வேதாக்கு தொடர்ந்து ரங்கநாயகி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, ஆசிரமத்துக்கு விரோதியான அந்த ஆளுங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற குடிசைகளுக்கு எல்லாருமே தீ வச்சுறாங்க. அதனால் வேதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே தவிக்கும்போது கரெக்டாக வேதா சின்ன குழந்தை ஒருத்தர் மாட்டிக்கிறா. அதில் அதை காப்பாற்றுறதுக்காக வேதா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக வேதா போய்ட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு அவங்க மாட்டிக்கிறாங்க உள்ள குடிசையில். தீ பற்றி எரியுது. எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. வேதாவை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஆகிடுது. அந்த டைமில் விக்ரம் ஓடி குதிச்சு வேதா காப்பாற்றி வெளியே கூட்டின்னு வராரு. அடுத்து விக்ரமுக்கு தீக்காயம் நிறைய ஏற்படுது. ரொம்ப அலறி போகிறாரு. அப்போ வேதா எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க விக்ரம், இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்ல, உன்னை நான் காப்பாற்றிருப்பேன், என் உயிரே போனாலும் உன்னை காப்பாற்ற விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதை கேட்டு வேதா நெகிழ்ச்சி அடைகிறாங்க. விக்ரமுக்காக நான் எதையும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. இது ரங்கநாயகி முழு ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சிடுறாங்க. வேதாக்கு நல்லபடி வேதா குணமடைகிறாங்க. வேதா கிட்ட ரங்கநாயகி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, உன் கர்ப்பப்பையை நீ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், ஊருக்கு போய்ட்டு எடுத்து பார்த்தா உனக்கே புரியும், உன் கர்ப்பப்பை நார்மல் நிலைக்கு வந்திருக்கும், எந்த பிரச்சனையுமே உன் கர்ப்பப்பையில் இப்படி இருக்காது, உனக்கு 100% உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியும், எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்க முடியும், அந்தளவு உன் கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வேதாக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே ரங்கநாயகி அம்மாவை பார்த்து அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. எவ்வளோ நாள் என் பிரச்சனை தெரியுமா, இது எல்லாரும் என்னை ரொம்ப மோசமாக பேசினாங்க, என் அம்மா இதுக்காக ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்பட்டாங்க, இப்போ என் அம்மாவோட மனசு ரொம்ப குளிர்ந்து போயிருக்கோம், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு இது போதும், ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க காலில் விழுந்து அப்படியே அழறாங்க. கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு பாரு எத்தனை குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீயும் விக்ரம் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னோடனே வேதா யோசிக்கிறாங்க, விக்ரம் கூட சந்தோஷமாக வாழ்வேனா அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம் தான் என்னை ஒய்ஃபாகவே ஒன்றும் ஏற்றுக்கலையே, அவர் தான் என்கிட்ட நெருங்கலையே, இதுக்கப்புறம் அவரும் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார், ஒய்ஃபாக ஃப்ரெண்டு மாதிரி தான் நாங்கள் இருக்க போகிறோம், ஆனால் விக்ரம் பாவம், நான் அவரை கட்டாயப்படுத்தவும் முடியாது, அதனால் யோசிச்சுக்கிறாங்க. அடுத்து விக்ரம்க்கு இந்த நியூஸ் போது விக்ரம் சந்தோஷமாக அடையாரு. பரவாயில்ல வேதா, கங்க்ராட்ஸ், இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே, விக்ரம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியும், ஏன் சோகமாக இருக்கீங்க தெரியும், என்ன விஷயம் அப்படின்றாரு. இல்லை எனக்கு ஒரு பக்கம் எனக்கு குணமானது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் பயம் இருக்கும் அப்படி தானே அப்படின்னா, அது வேதா எனக்கு நல்லா தெரியும், எல்லோரும் குழந்தை இல்லைன்னு கேட்பாங்க, அதானே பயப்படுறீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கல, எங்கள் அம்மாக்காக தான் நான் பண்ணிக்கிறேன், மற்றபடி எனக்கு குழந்தை வேண்டாம், எனக்கு தன்வி மட்டுமே போதும், நீங்கள் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க, எனக்கு அது போதும் விக்ரம், மற்றபடி நான் உங்ககிட்ட இதுக்கப்புறம் நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே விக்ரம் ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறேன். வேதா அது நான் தான் சொல்லிட்டேன் விக்ரம், ஒரு ஒய்ஃபாக நான் எந்த விஷயத்தையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், ஜஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் வேதா சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட விக்ரம் அப்படியே சிலையாக நிற்கிறாரு. எந்த பொண்ணுமே எடுக்காத முடியும் வேதா எனக்காக எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.